வாழைப்பழம் தோல் வைக்கி கேய் ஊசல் ஊசல் இது இருந்து என்ன பண்ண போகுது போக வேண்டியது தானே. யோ வீட்டுல பருப்பு அரிசிலாம் இல்ல அது போய் வேண்டாம் என்ன பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்கா. பருப்பு அரிசி ஈஸியா நான் சொல்லிடுறேன். அந்த கடைக்காரங்கிட்ட கடன் கேட்டா தரமாட்டான். சொல்ல வேண்டியதானே அடுத்த வாரம் கொடுத்துறேன்னு. போன வாரமும் இதுதான் சொன்னேன், தரலேன்னு கேக்குறான். இப்ப சாப்பிடறதுக்கு வழி இல்லையா, இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் லிமிட்டா துணி இருந்தானாக்கா நான் கடைக்காரன் ஆகிக்க மாட்டேன். இருக்கு எல்லாத்தையும் துண்டியா. இந்த தெனவட்ட பச்சுதான் பேச கூடாதுன்றது. ஒழுங்கா போய் அரிசி பருப்பு வாங்குற வழியா பாரு. இன்னாடி பண்றது ஒண்ணுமே புரியலையா. யோ பேப்பர் எதாவது கொடுக்க மாட்டியா? குடியா பேப்பரை. என்ன தலை எப்படி போடுங்கிற? பேப்பர் எடுத்துன்னு வர, எடுத்துன்னு வந்தே கொடுக்க மாட்டேன் நீ. இப்ப என்ன பண்ண போற அந்த பேப்பர் வச்சியா? நான் அவ்வளவு ஈஸியா பேசுறேன். இன்னொரு முறை பேப்பர் கேட்டு வராத. அம்மா கம்பி வச்சுக்கிறான் பாரியா. முடிகள் இப்ப எப்படி வச்சுன்னு போகுது பாரு. யோ அந்த ஆளு போன போறியா, வயிறு ரொம்ப பசிக்குதியா, போய் அரிசி பருப்பு வாங்கி வர வழியே பாரியா. அட நாடா வேற தொல்லை குத்துங்க அடிக்கிறா. மாமா பொண்ணை பத்தி விசாரிச்சியா மாமா? ஏடா நல்ல பொண்ணாண்டா. 4 பேர்ட்ட விசாரிச்சாதான் மாமா தெரியும். சரி அந்த விசாரிக்கலாம். அடடே வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடா 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 பாத்தியா தூரா யாரும் தெரியாது வணக்கம் வைக்கிறாரு. எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாம் சாப்பிட்டேங்க. இவன் வந்து என் பொண்டாட்டி, இவன் வந்து இவளோட தம்பி, எனக்கு மச்சான், நான் வந்து அவனோட மாமா. இவளுக்கு வந்து நான் புருஷனாகிறேன். சுத்தி வலிச்சு வலிச்சு ஒரே விஷயத்த சொல்றானே ஊருக்கு அவன். இவளை நான் கல்யாணம் பண்ணும்போது என் வயசு 23, அவளுக்கு 21, இவனுக்கு 17. அப்படியா? சரிங்க சரிங்க. இருங்க இன்னும் முடியல. உங்க அப்பா பேரு வந்து சாம்ப சிவம், அம்மா பேரு வந்து சந்தன கருப்பி. மாமா மறந்துட்ட பேரு. ஆயா பேரு லங்காளி, தாத்தா பேரு உடுப்பி. டேய் சித்தி பேரு மாமா பேரு யார் சொல்லுவாங்க? ஏங்க இதெல்லாம் யாரு கேட்டாங்க? பேர் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் நீ வாய மூடு. வீட்டு வந்துங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத. சரி நீங்களே பேசுங்க. நான் காலைல எழுந்தேன்னா பல்லு வலுப்பேன், மூஞ்சி கழுவேன், பேப்பர் படிப்பேன். நாங்க என்ன பண்ணுவோம்? அப்படிங்களாங்க, ரொம்ப சந்தோஷம். மாமா நான் காலைல எழுந்தோடனே ஜிம்முக்கு போவோம் மாமா, அதையும் சொல்லு. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். நீ என்னம்மா பண்ணுவ காலைல இருந்தோனியா? நான் காலைல எழுந்துக்கவே மாட்டேன். நான் எழுந்துக்கிறதே மதியானம் தான். நல்ல பழக்கம். இந்த சோறு வீட்டுல யார் செய்தா? எல்லாம் எங்க வீட்டுக்காரே பார்த்துப்பாரு. நான் தேமோன வீட்டுல கருத்தையும் செய்ய வீட்டுல செய்ய மாட்டோம். ஐயோ தலை வலிக்குதே. சரி உக்காருங்க. மச்சான் உட்காரு, மோக்கமா உட்காருமா. ஏய் வீட்டுக்கு வந்துடுறாங்க, டீ காபி போடணும்னு தோணல? காப்பி தூள் வேண்டும்னுங்க. ஆமா காபி தூள் வாங்கிட்டு வரணும்ல. சில்லறை இல்ல பாரு, போய் ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வா. ஏங்க நேத்தான் ஒரு திருட வந்து பீரோ உடைச்சு 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டானே. எங்க இருக்கும் காசு அங்க உள்ள? 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டானா? என்னங்க இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க? இல்லாத பட்ட வெத்த போயிட்டான். போட்ட உடனே விட்டேன். போலீஸ் கேஸ் கூட கொடுக்கல. ரொம்ப தங்கமான மனுஷங்க உங்களுக்கு. அவங்கிட்ட காசு இருந்தா ஏன் திட்ட போறான்? நான் தானே அவங்கிட்ட காசு இல்ல திட்டான். சரிங்க ஏடிஎம் கார்டு எடுத்து போய் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? இப்ப காபி போடணுமே உங்களுக்கு? நான் ஏடிஎம் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுமே. ஐயா நான் பையன் இதெல்லாம் ஏடிஎம்க்கு போவியா? இதான் 500 ரூபாய் காசு சொல்லணும் சொல்லுப்பா. உங்களுக்கு நேத்துங்க தேவையில்லாத செலவே. நான் போய் ஏடிஎம்ல எடுத்துன்னு வந்து காப்பி போடுறேங்க. ஏங்க மறந்தே போயிட்டுங்க. தெரு ஒருத்தர் ஒரு ஆயா உட்காந்துருக்கேன். அதுக்கு 2000 தரேன்னு சொன்னீங்களே, பாவுங்க அது குளூர்லயே உட்காந்துருக்குங்க. ஐயோ பெட்ஷீட் அரிசி பருப்புல வாங்கி தரேன்னு சொன்னேமா நானு. ஏங்க அது இன்னைக்கோ நாளைக்கோ தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்குள்ள நீங்க சொன்னதை நிறைவேற்றிருங்க. இப்ப ஏடிஎம் போயிட்டு வரணும் லேட் ஆயிடுமே. கெஸ்ட் வேற கவனிக்க முடியாத. மாமா குடும்பமா 2000 ரூபாய் அவர் ஏடிஎம் போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டும். அட இதுல போய் என்ன இருக்குது? ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்தாமா காப்பி தூள் வாங்கிக்கினேன். அந்த ஆயாக்கு அரிசி பருப்பு பெட்ஷீட்லாம் வாங்கி கொடுத்துருமா. சரிங்க போயிட்டு வந்துடுறேன். பார்த்து இருக்கு சொல்லு அந்த ஆயாவ. நாளைக்கா 1 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லு. ஏங்க பாவுங்க 1 லட்சம் ரூபாய் பத்தாதுங்க. அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாங்க. சரி போ 3 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம். நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அந்த ஆயா கிட்ட. இவர்கிட்ட அந்த ஊர்ல பெரிய ஆள் போகுது, பயங்கரமா வச்சு ஆள் போகுது. மாமா மாமா கேளு மாமா அந்த பொண்ணை பத்தி. சார் உங்க பேர் என்ன சார்? வேற கேக்குறீங்க? பேர் வந்து 40 ரூபாய். 40 ரூபாவா? அது எங்க பேரு 40 ரூபாய்? 40 ரூபாய் கட்டிங் கில்லுன்னு எங்க தாத்தா தூக்கு போட்டு சேர்த்துட்டாரு. அதனால எங்க அப்பா 40 ரூபான்னு பேர் வச்சிட்டாரு. சூப்பருங்க. சரி இந்த மனோகர் தெரியுமா உங்களுக்கு? மனோகர் தெரியுமே. என்ன விஷயம்? மனோகர் பொண்ணு தாங்க என் மச்சாங்க கட்டலானுங்கிற பொண்ணு கேரக்டர் எப்படி? மனோகர் பொண்ணை கட்ட போறீங்க? நல்ல பொண்ணு தான். இருந்தாலும் நான் என்னத்த சொல்றது? ஆனா என் வாழ்க்கையே இதுலதானா இருக்குது. நல்ல பொண்ணா இருந்தா சந்தோஷமா இருக்கும்ண்ணா. சரி நீங்க எதுக்கு வந்துக்கிறீங்க யார்கிட்ட சொல்லாதீங்க. நான் சும்மா ரோட்ல போறவங்கிட்ட கேக்குறேன். அவங்க எப்படின்னு சொல்லுவாங்க.
அதுவும் கரெக்ட் தானா. வாண்ணா உட்காருண்ணா. இந்த ஒருத்தர் வராரு பாருங்க, இவர்கிட்ட கேளுங்க. இவன் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பையன் தான். அப்ப இவங்க கேட்டா கரெக்டா இருக்கும். டேய் தம்பியா, நானா மனோகர் பொண்ணு எப்படிடா கேரக்டர்? பா செம்ம வாய் என்ன இது, வாயை தொந்தாலே அந்த தெரு ஃபுல்லா கேட்கும். ஏன்னா கேக்குற அது பத்தியா? இல்லப்பா, எதனா லவ் பண்ற அந்த பொண்ணு. லவ்வா? இவங்க யாருண்ணா? எங்க சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்துக்கிறாங்க. நீ சொல்லு. நோ, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான், குழந்தை வேற இருக்குதான். மாமா பாத்தியா, நல்ல பொண்ணே இல்ல மாமா, நல்ல பொண்ணே இல்ல. ஏங்க ஏன் கத்துறீங்க? அந்த பொண்ணுதான் பொண்ணு பார்க்க வந்தோம். இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ, தேவையில்லாத வாய் விட்டோமோ. ஓ, நீங்க எந்த மனோகர் கேட்டீங்க? ஒல்லியா வேற வேறன்னு இருப்பானே அந்த மனோகர்ரா. ஐயா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மனோகர் அண்ணா அவங்க பொண்ணா? அந்த பொண்ணு தங்கமான பொண்ணாச்சா, கொஞ்சம் தலை நிமிராதா, அவ்வளவு நல்ல பொண்ணுங்க. நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் போயிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல எனக்கு படப்படம் ஆகி போச்சுண்ணா. சரி விடு, இப்ப புரிஞ்சு போச்சா? இன்னும் 2 பேருக்கு விசாரிக்கணுமாடா? அதெல்லாம் வேணாப்பா. இல்லண்ணா, விசாரிக்கலாண்ணா. ஆமா, தம்பி சொல்றது கரெக்ட் தான், விசாரிக்கலாம். தம்பியா கொஞ்சம் இப்படியாப்பா. மனோகர் பொண்ணை பாத்தீங்களா நீ? அண்ணா நாங்க 2 பேரும் ஒன்னா கடைக்கு போனோம்னா பாத்தியா என்ன? எது ஒன்னா கடிக்கு பண்ணீங்களா? இங்க பேரு இதை வச்சு என்ன ஒன்னும் பிளாக்மெயில் எல்லாம் பண்ண முடியாது. அவங்க அப்பா எப்படியாப்பட்ட பொறுப்பா வேணா இருக்கட்டும். நானாப்பா கேட்டேன், அவ்வளவு கோவப்படுறா? டேய் என்னடா கேக்குற? பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து பேசுற பாத்தியா? கம்முன்னு போனோம், கலங்க மூட்டினா இந்த கைத்து மேல காலை வச்சு முடிச்சிடுவேன். ஏன்ப்பா இப்படி கோவப்படுறா? நான் அந்த பொண்ணை நீ லவ் பண்றியா? டேய் அந்த 5 பைசா மூஞ்சி யாரா லவ் பண்ணுவேன்? இன்னைக்கு பேசுவேன், நாளைக்கு பேசுவேன், நாளைக்கு நீ கைட்டு விட்டு போய்க்கினே இருப்பேன். ஹலோ பிரதர், 5 பைசா மூஞ்சி மாதிரியா இருக்கும் அது. அதே நீ கேக்குற? இல்லப்பா, இவன் மச்சான், இவங்க பொண்டாட்டி, இவனுக்கு நான் மாமா, இவளுக்கு நான் புருஷன். எப்பா நீ வரலாம் சொல்ல ஆரம்பிக்காத, கொஞ்சம் மூடு. ஹலோ, நீங்க யாருன்னு தான் கேட்டேன், உங்க கதையெல்லாம் கேட்கல. மனோகர் பொண்ணு மச்சாக்கு கல்யாணம் பண்ணு பார்த்தா இப்படி சொல்றியா? அந்த ததுர முடிச்சு தான் பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்களா? எப்படியாவது அதை கைட்டு ஊறதுக்கு தான் நல்ல வழி. மனோகரான பொண்ணை தான் பார்க்க வந்துக்கிறீங்களா? அது ரொம்ப தங்கமான பொண்ணு, எனக்கு தங்கச்சி மாதிரி. நீங்க வேற ஏதோ பொண்ணு கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. மாமா, நான் கும்பிட்ட கடவுளுக்கு கை உள்ள மாமா. கொஞ்சம் தலைய நிமிராது, ரோட்ல போனா கூட யாருகிட்டயும் பேசாது. உண்மையாப்பா சொல்றா? அட உண்மையதாப்பா சொல்றேன், நானா பொய்யா சொல்ல போறேன்? மாமா, அந்த பொண்ணுதான் எனக்கு. இருப்பா, இன்னொரு ஆளுகிட்ட கேட்டுடலாம். புளி செட்டே ஆகாது, குழப்பத்துல புளி ஊத்துறானுங்க. நோ நில்ல, என்ன மணின போறா? இல்லப்பா, எனக்கு புளியே செட் ஆகாது, குழம்புல புளி ஊத்திட்டாங்கப்பா. சரி அது இருக்கட்டும், மனோகர் பொண்ணு பாத்துக்கிறியா? அது பசண்டா திரிக்குதுப்பா, அதை டெய்லி தான் பாத்துங்கிறேன். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஒருத்த வரான் இப்படி சுத்திங்குது, இன்னொருத்த வரான் இப்படி சுத்திங்குது. நீ மனோகர் பொண்ணு தான் சொல்றியா இல்ல வேற எதனா பொண்ணு சொல்றியா? மனோகரம் பொண்ணு தான்ப்பா சொல்றேன். ஏன்னா உண்மையாலுமே மனோகர் பொண்ணுதான் சொல்றியா? நீ ஏன் வாழற? மனோகர் பொண்ணுதான் எனக்கு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க? ஐயா ஏன்னா ரொம்ப போச்சோம், பயங்கர கோவக்கானாச்சா. மாமா, நமக்கு இது சம்மந்தம் வேணாம் மாமா, வா போலாம். எங்க பாருங்க, அந்த பொண்ணு இப்படின்னு தெரிஞ்சு போச்சு, வேற எங்க போறது? வீட்டுக்கு தான் போடும். சரி எஸ் மனோகர் சொல்றியா, நீ பி மனோகர் சொல்றியா? எந்த மனோகர்னு சொல்ல? எப்பா ஒல்லியா மனோகர் உங்க தெருல இருப்பானே அந்த மனோகர் தான் சொல்றேன். அந்த மனோகரா? தங்கமான பொண்ணாச்சா. நோ, என்னடா சொல்ற? ஆமாப்பா, தங்கமான பொண்ணுப்பா, அது கட்டிக்கன்னா உனக்கு புடிச்சு வச்சிருக்கணும்பா. அது அப்ப இதுக்கு முன்னால எந்த மனோகர் பொண்ணு சொன்னா? அதெல்லாம் எதுக்கு வட்டா? என்னப்பா அந்த பொண்ணு ஓகேவாப்பா? ஓகேண்ணா, ஆனா ஒரு சிலர் இப்படி மாத்தி மாத்தி பேசுறதுனால மனசு கஷ்டமா இருக்குது. இன்னும் போலியாதுங்க. ஏங்க அந்த மல்லிகைல பாலும் டீத்தூளும் இல்லவே இல்லைங்க. ஐயோ அப்படியா? இப்போ வந்தவங்களுக்கு போட்டு தரணும், என்ன பண்றது? சரி ஒரு பாரு இதுல போய் என்ன இருக்குது? நான் கேட்க மறந்துட்டேன். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க எங்க ஊருக்கு? ஏய், மனோகர் பொண்ணை பாக்கிறதுக்கு வந்துக்கிறாங்கடியா. ஓ அப்படியா கதை? மனோகரன் வந்துட்டு தான் இருக்குது. வராரா? அவருக்கு எங்களை தெரியாது. அவங்க பொண்ணை பத்தி நீங்க விசாரிக்கிறீங்களா? நாங்க இப்படி உட்காந்துருக்கிறோம். சரி உட்காரு. சரிங்க, அவங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேங்க. சேதம்மா போ உள்ள போய் வை. சரிங்க. வீட்டுக்கு வர நாங்க ஆளே காணோம், வைத்தியம் போயிட்டாங்களான்னு தெரியல.
நோ மனோகரண்ணா, என்னப்பா? என்ன விறுவிறு நடந்து போயினுங்கிற, எங்க போறா? இல்லப்பா, என் பொண்ணு பாக்கிறதுக்கு மாப்பிள்ளை விட்டு வரேனாங்க. இன்னும் ஆளே காணா. இவங்க யாரு? இவங்க எங்க சொந்தக்காரங்க. வா, எப்படி இருந்தாலும் இப்படித்தானே இருந்தா, வந்து உக்காரு வா. அதுவும் கரெக்ட் தான். இப்படித்தானே போவாங்க. எந்த வகையில சொந்த இவங்க? எங்க பெரியம்மா வகையில சொந்தம். சரி, அது விட உன் பொண்ணு நீ சொல்றதுல கேக்குதா? எங்கப்பா கேக்குது? அப்படியே லோலாய் மாதிரி சுத்துதுப்பா. வேற ஏதாவது கேட்கலாம். சரியா, உன் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே. எனக்கு தெரியாதா அது? கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. நான் தான் மாறிட்டேன். நாப்பதுப்பா, அந்த பக்கம் எனக்கு இருக்குண்ணா. சொல்றேன் கேளு. நிறைய பசங்க சுத்துதுப்பா. சொன்னா கேட்கவே மாட்டேங்குதா. ஏதோ வரப்போறது வெளியூர் கேனீங்களா? கட்டி விட்டு தேர்ச்சிலான்னு பாக்குறேன். ஏன்னா உன் பொண்ணு தானே, சொல்ல வேண்டியது தானே, இப்படிலாம் இருக்க கூடாதுன்னு. அது மூஞ்சி நல்லாடுறா. 40 ரூபாய் இல்ல யாருன்னு லவ் பண்ணி ஓட்டு இருக்குமே, லவ் பண்றவங்களா கட்டி விட்டு போயிடுறான். ஆனா டே 40 ரூபாய் என் பொண்ணு கட்டுறதுக்கு வராம போயிரு. அவன் எப்படி அப்பட்ட காஞ்சி பொண்ணு பாரு. ஏன் இந்த பையன் எப்படி கத்துறான் 40 ரூபாய்? அவங்க உன் பொண்ணை தான் பார்க்க வந்தாங்க. நீ உன் பொண்ணை பத்தி அருமையா சொல்றியா? மாப்பிள என்ன வெங்காயம் மாப்பிள? போயா மாப்பிள மாப்பிள என் பொண்ணு நல்ல பொண்ணு. மாப்பிள மாப்பிள. ஆஹா, எந்த அப்பனாவது பொண்ணை இப்படி போயிருந்திருப்பானா? சரி, எப்படியாவது போச்சு, நம்மளுக்கு அரிசி பருப்பு வந்துச்சு.